அந்த மாதிரி குறுக்க நிக்கிறாளே சத்த தள்ளுமா குழந்தை கழுத்துல தாலி கட்ட வேண்டாமா? தாலி கட்ட போறியா? கையை முறிச்சு காக்காச்சு போட்டுறாமா? ஏதோ அந்த தடிமாடு கிட்ட சண்டை போட்டு செலுத்தேன்னு பார்த்தா நெசமாலுமே தாலி கட்டுறாங்கறியா? எங்க கட்டு பார்க்கல? பாருங்க மாமியாராக போறேன், அதனால மரியாதை கொடுக்கறேன். இல்லனா புடி தள்ளி விட்டுருவான். என்ன விளையாட்டானா இருக்கு? அன்னி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வந்தன். பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஜட்ஜின மரியாதை கொடுத்து உட்கார வச்சு சோறு போடுவேன். பிரச்சனை தீர்ந்து கொடுத்தா துரத்தி விட்டுருவேன். மாலை வேலை போய் சேர்ந்துட்டா கடைசி காலத்துல நீ காலத்துக்கு கூட ஆள் வேண்டாமோ? உடனே நீ வந்துரு. கையாடியா? என்னைய பாத்துட்டு நிக்கிற? யோ, என்ன யோசிக்கிறீர்? ஜெயிக்க மாட்டாங்க நம்பிக்கையில பந்தயத்தை கட்டுறது, கிழவன் ஜெயிச்சு உடனே பேய் மூடி முடிக்கிறது. இங்க பார், நாங்கெல்லாம் மானஸ்டர்ஸ். கல்லுல காயிற தோசையை திருப்பி போடுறதுக்கு 10 தடவை உட்கார்ந்து யோசிப்போம். நீ வார்த்தையை ஈஸியா திருப்பலான்னு பாக்குற, அது நடக்காது. ட்ரூ பேட். உங்ககிட்ட பேச்சு. பொதுமக்களே நீங்களே சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் யார் அமைக்கலாங்கிற முடிவு எடுக்கிறதே நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டலாங்கிற முடிவை நீங்க எடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்கய்யா, அட சொல்லுங்க. என் கழுத்துல நீ தாலி மட்டும் தான் கட்ட முடியும். பிரச்சனை எல்லாம் சுமமா தீர்த்து ஊச்சனங்களை எல்லாம் கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாலே பரிமளத்தோட கழுத்துல தாலியை கட்டலான்னு பார்த்தோம். ஐயர் வேஷம் போட்டோம். ஆனா ஆண்டவன் அவசரப்பட்டு ஐயர் வேஷத்திலேயே தாலியை கட்ட வச்சானே. சரி விடுறா சுப்பிரமணியா, பரிமளத்துக்கிட்டே உண்மையை சொல்லிடலாம். எப்பாடா இனிமே உன்கிட்டயாவது மனம் விட்டு பேசலாம். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சுடுகாட்டுக்கு போற வயசுல கட்டு சுகத்துக்கு ஆசைப்பட்டல. இப்ப என்ன சொல்ல பாக்குறா? பரிமளம் சுடாத. சுப்பிரமணி, ஊர் 2 பட்டு கிடக்குது. உன் பொண்டாட்டி நிறமாத கர்ப்பமா இருக்கா. 2 ஊர்காரங்களை இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு புடல் அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அகதி மாதிரி அத்துவான காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற. இந்த லட்சணத்துல படம் பாக்குறதுக்கு நீ டிவி வாடகைக்கு எடுத்து வந்திருக்க. யோ, உலகத்திலேயே நீ ரொம்ப லொள்ளு பிடிச்சவையா? அண்ணே, தேவராஜ் குப்புசாமி சேர்ந்து இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு உங்களுக்கும் தெரியும். ஊர் ஜனங்க நம்ப வேண்டாமா? இவனுக்கு 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் எதையுமே உளறி கொட்ட மாட்டானுங்க. இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம நினைச்சது நடக்கு. அதுக்கு டிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்குண்ணே? இந்த விஞ்ஞான வளர்ச்சி நாம அதுக்காக பயன்படுத்தி போறோம். என்ன விஞ்ஞான வளர்ச்சி? நடுக்காட்டு கொடுத்து ராக்கெட் கொடுக்க போறியா? இதை வச்சு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி வைக்க போறேன். எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வீடியோ கேமராக்காரன் வந்தால, அவனை வாடகைக்கு புடிச்சிட்டு போய் இந்த மூக்கு விளைய குப்சாமி கிட்ட நாங்க டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்துக்கிறோம், வீட்டு இருந்து ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லுங்க. 6 அறுப்பான். அதை அப்படியே புடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அவன் குரல்ல நான் வேற விஷயத்த மாத்தி பேசி கொடுக்கறேன். அதை கொண்டு போய் தேவராஜ் கிட்ட போட்டு காட்டுங்க. இந்த பாருங்க, இவர் டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சண்டை எதனால ஏற்பட்டதுங்கிறத படம் பிடிச்சு டிவியில போட்டு காட்ட போறாங்க. உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, டிவியில தெரியுது போற மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லு. நாய் வந்துருச்சு. ஆமாடா. என்ன நாய் என்ன சரியா மோப்பிடுச்சு? நீ பெரிய சொரிநாயா? யோ, அந்த ஊருக்கா இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கிட்டா டிவி ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். விதக்கலையா? என்ன டிவியில போடுவீங்களா? போடுவாங்க. கடலையா இது? செருப்பு பிஞ்சு போயிடும். இங்க இருக்க எல்லா நிலத்திலையும் நானே கடலை போட்டிருக்கேன். எனக்கே கொடுக்க சுத்த கடலையா? அடிச்சு கொடுமையா ரசோல் செருப்பு கட்டி அடிப்பேன். என்ன விளையாடுறா? பண்ணி மாதிரியே திங்கிறான் பாரு. பண்ணிடா பண்ணி. இருக்கவே இருக்காது. என்னை பத்தி என் பங்காளி தப்பா பேசிருக்கவே மாட்டான். மிஸ்டர், இங்க பாருங்க, கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த நாட்டையே ஆண்டிருக்கிறான். இது ஹிஸ்டரி. இத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காதவன் வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல சொரி நாய் மாதிரி அலைஞ்சிருக்கிறான். அப்புறம் உங்க இஷ்டம். இப்படிதாங்க ஹிட்லர் கூட கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன். ஹிட்லர் அப்ப இந்தியாவுக்கு வந்தாரு, கொய்யா பழம் வாங்கி தின்னாரு. இல்லன்னு கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன் ஹிட்லரை ஏமாத்திட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தான். சொல்ற ஓங்கி அடிச்சுனா பள்ளி மூக்கு பிஞ்சு போடு. ஹிட்லர் முசோலினி ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஆள் தெரியுமாடா? அவங்கள விட உங்க 2 பேரும் நல்லா தெரியும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? கொண்டாங்க. இந்த கேஸ் எடுத்து போய் அந்த மிஷின்ல மாட்டி கரண்ட விடு.
அப்புறம் உண்மை தெரிஞ்சா தெரியும் தெரியாட்டா போட்டு நாம என்னமோ போலீஸுக்கு பயந்து பதுங்கி வந்து உண்மையை சொன்னா இங்க ஏகப்பட்ட நோனாட்டியும்டா. என்ன கையே மாட்டிருச்சா? சீக்கிரமா போடுறான் மூக்கோட இன்னைக்கு மாட்டினான்டா. சொத்துல பங்கு கேட்டா பங்கு தர மாட்டானா? செஞ்ச பாவத்துல மட்டும் பங்காக்கும், சொத்துல பங்கு தர மாட்டானா? ஏய், நம்ம ஊர்ல 4 பேர் விதவை ஆனாங்க. எப்படி ஆனாங்க? யாரால ஆனாங்க? சொன்னா அசிங்கம். ஏய், எதுக்கு நம்ம ஊர்ல 4 பேர் வெட்டி கொண்டாங்க. அந்த பழிய அசலூர்கார மேல போட்டோம். அதை யார் செஞ்சாங்க? எப்படி செஞ்சாங்க? அதெல்லாம் சொன்னா தேவராசன் தூக்குறதுக்கு போயா? சொல்லட்டுமா? ஊரை விட்டு துரத்தனதுக்கு அப்புறமும் அவன் எனக்கு எதிராக ஊரை கூட்டானா? வாயும் வயிறுமா இருக்கிற அவன் பொண்டாட்டிக்கு அவன் கையாலேயே வாய்க்கரிசி போட வைக்கிறேன். யாரையாவது வச்சு வச்சு கூட்டிட்டு வாங்க. முடியல. தம்பி நீங்களா? பிறக்க வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஏப்பா ஊர் கூடி முடிவெடுத்து உன்னை ஒதுக்கி வச்சிருக்கும் போது நான் எப்படிப்பா வர முடியும்? மனுஷனுக்கு தாங்க பஞ்சாயத்து. ஆனா மண்ணைய பார்க்காம வயிற்றுக்குள்ள வளர்ந்துட்டு அந்த பச்சை குழந்தைக்கு என்னங்க பஞ்சாயத்து வேண்டி இருக்கு? தம்பி உங்க காலம் விழுகிறாங்க. ஐயோ உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு தயவு செஞ்சு இந்த ஆள் 1000 கத்துனாலும் கதனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பிள்ளைய பெற்ற போறவ அசலூர்காரி. அவளுக்கு போய் பிரசவம் பார்த்துட்டு வந்தா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நல்லா முடிவு படிக்க. என்ன சொன்ன? என்னையா தயவு செஞ்சு வர சொல்லுங்க. போய வேலையை பார்த்து என் அவசரத்துக்கு நான் உங்ககிட்ட நின்று கெஞ்சிக்கிட்டு இருப்பேனாயா? ஒத்தாளா இருந்தாலும் நான் ஒத்தாளாவே 2 அடிச்சிருவேன். 100 ஆக்கிற நெல்லா இருந்தாலும் நான் ஒருத்தரை அடிச்சு களை சேர்த்துருவேன். இது உயிர் கொடி சம்பந்தப்பட்ட விஷயம். கட்டல் சுகத்தை பத்தி மட்டுமே தெரிஞ்ச ஆம்பளைங்க தடுக்கிறாங்கன்னா நீங்க தொட்டில பத்தி தொப்புள் கொடியை பத்தி தெரிஞ்சவங்க நீங்களும் தடுக்கணும். வர சொல்லுங்கம்மா.
நமஸ்காரம். என்ன பாக்குறீங்க? நான் தான் உண்மையான நடுவர் மன்ற ஜட்ஜி. பிள்ளையாண்டா வந்து என்ன கேட்டு விட்டதுனால நானும் மேல இடத்துல கேட்டேன். அவளும் சரின்னு விட்டா. படிச்சவா 40 பேர் சேர்ந்து விட்டு 10 வருஷம் கோர்ட்டு கேஸ்னு இழுத்தடிக்கிற ஒரு விஷயத்த பிள்ளையாண்டா சட்டு போட்டு முடிச்சுட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நரி இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாம் தெக்கு தெரு மச்சா மாதிரி ஒரு பையன் இருந்தான்னு வையுங்கோ, பிரச்சனை வருமா? சொல்றா விஷ்ணு. கங்க்ராச்சுலேஷன். யாருதே ஆத்துக்காரியா? ரொம்ப நல்லா இருக்கா. உனக்கு ஏத்த ஜோடிதான். இனி சாமி, இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இங்க பாருங்க, வயசு பசங்களுக்கு எல்லாம் நான் ஒரு புது வார்த்தை சொல்லி தர கேட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீ வயசு பையனடா, ஐ லவ் யூன்னு சொல்லி செருப்படி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு டொக்கு விடுங்க. பதிலுக்கு பெண்கள் கிட்ட இருந்து ஒரு டொக்கு வந்தா லவ் கண்டினியூ பண்ணுங்க. இல்லன்னா மூடிட்டு ஓடி போயிருங்க. இந்த டொக்க பத்தி மலை விலை ஒரு புக் போட போறேன். அத வாங்கி நல்லா படிச்சு காதலை பத்தி தெரிஞ்சுக்குங்க. என்ன பாத்தீங்களா? செட்டப் ஆயிடுச்சு. யாருதே தோப்பனாரா? நன்னா ஆறாரே? வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். நான் கூட நல்ல மூடுல இருக்கேன். பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டுதோ? ஏப்பா அடிங்கோ.